நாங்கள் வந்து மதுரையில் நடக்கிற 2வது மாநாட்டுக்காக 2026 எங்கள் அண்ணன் தளபதி அரியணையில் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சந்தோஷமாக எல்லோரும் இங்கேருந்து எங்கள் மகளிர் அணி அவ்வளோ பேரும் சேர்ந்து இப்போ நாங்கள் சந்தோஷமாக மாநாட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். கட்சிக்கலக்கிலேருந்து இன்றைக்கி ரோஸ் பொங்கலாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக 2வது மாநில மாநாட்டுக்கு கிளம்புறோம். எங்களுக்கு திருமதி அஜிதா ஆக்னல் அக்கா எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2026 எங்கள் தளபதி கண்டிப்பாக அரியணை ஏற்றுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஆலமர விழுதாக இருந்து எங்கள் தளபதிக்கு ஒன்றிணைஞ்சு அவர் அரியணையில் உட்கார வைப்போம். எங்களுக்கு இந்த மாநில மாநாட்டில் அவ்வளோ வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் இதில் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸு, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எங்கள் தளபதி என்ன சொன்னாங்களோ அந்த ஆணையின்படி எல்லா இதையுமே பொறுப்பேற்று சிறப்பான முறையில் செஞ்சு வந்திருக்கோம். நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புறோம். விஜய் கட்சியில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் வந்து மாநாட்டுக்காக கிளம்பியிருக்கிறோம். மகளிர் அனைவருமே வந்து எல்லாமே அவங்களுடைய பொறுப்பில் தான் எல்லாமே இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். இல்லை மாநாட்டில் வந்து நம்ம விஜய் சார் வந்து வழிகாட்டு அறிவுறுத்தலின்படி சின்ன பிள்ளைங்க யாருமே வந்து கூட்டு வர வேண்டான்ட்டாங்க. வயசானவங்க கிடையாது. இப்படி நாங்கள் எல்லாமே ஒரு சின்ன பிள்ளைங்க இது ஸ்டூடெண்ட் எதுவுமே இல்லை. அப்படி உள்ளவங்க தான் வந்து மாநாட்டுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். 2வது மாநாட்டுக்கு நம்ம தலைவரை பார்க்குறதுக்கு எல்லாருமே என்ஜாயாக கிளம்பிகிட்டு இருக்கோம். 2வது மாநாடுக்கு போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 தளபதி தான் எங்கள் அஜிந்தா அக்கா தலைமையில் தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எல்லா இது பாதுகாப்பும் கொடுத்து எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. என்ன அடுத்த 2026 தளபதி தான். இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். நன்றி. தளபதி விஜய் அவர்களின் 2வது அரசியல் மாநாட்டுக்கு செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் தலைவர் வரும் 2026 முதல்வர் ஆவது உறுதியாக உள்ளது. மக்களின் மாபெரும் செல்வாக்கை பெற்றுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம். 2000 நீங்கள் எவ்வளோ தடைகள் பண்ணாலும் சரி, பாலங்களை உடைச்சாலும் சரி, எவ்வளோ தடைகளை தளபதி படை நாங்கள் எல்லாம் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் தளபதியை கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்து முடிப்போம். 2026 தளபதியை கண்டிப்பாக அரியணை ஏற்றுவோம்.